கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைதான தவிக நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இபிஎஸ்க்கு வருவது கட்சி கூட்டம், விஜய்க்கு அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். நேரத்தை கடைபிடிக்காததான் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்றும் டிஎஸ்பி தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தவிகவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் தொடர்பான வழக்குல தவிகவினரும் காவல்துறையினரும் பரஸ்பரம் தங்களுடைய வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளார்கள். இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் குற்றம் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக அரங்கேறுகிறது. நீதிபதி இருவருடைய வாதங்களையும் கவனத்துடன் கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல தவிக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான வாதம், இடத்தை தேர்வு செய்வதில் காவல்துறையினர் சொல்லக்கூடிய இடத்தை தவிர்த்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா என்ற படத்தை இடத்தை முதலில் காவல்துறையினர் தான் பரிந்துரைத்தார்கள். அதன் அடிப்படையிலேயே தான் அந்த இடத்துக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும், பின்னர் அந்த இடத்தை நிராகரித்தது காவல்துறை தான் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். கூடுதலாக அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் 1,20,000 சதுரடி அளவு இருப்பதாகவும் 60,000 பேர் வரை நிற்கலாம் என்று தவிக சொல்லக்கூடிய நிலையில தவிகவுடைய அந்த வாதத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் காவல்துறையினர் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கின்றனர். குறிப்பாக அந்த இடத்தை கொடுக்கப்படாததுக்கான காரணம் என்ன என்பதை காவல்துறையினுடைய டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள் விளக்கமாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். அதற்காக முதலில் அவர்கள் கேட்ட இடங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாததன் காரணங்கள் குறுகலான இடம், அருகில் ஆறு இருப்பது போன்ற காரணங்களால் தான் முதல் இடத்தை கொடுக்கவில்லை எனவும், மேலும் இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் 60,000 பேர் வரை தான் நிற்க முடியும், ஆனால் வேலுச்சாமிபுரத்தில் 90,000 பேர் வரையிலும் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்துதான் அந்த இடத்தை வழங்கியிருக்கிறோம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் லைட் ஹவுஸ் பகுதியில் இருந்த சிக்கல்களை அவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் தவிக மீது காவல்துறையினர் முன்வைத்திருக்கிறார்கள். அனுமதி கொடுத்த இடம் என்பது வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடம் என்பது 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் நடத்திய இடம். அந்த இடத்தில் 15,000 பேர் வரையிலும் அதிமுகவுடைய கூட்டத்திற்காக வந்திருந்தார் என்று டிஎஸ்பி தனது வாதத்தை அரசு தரப்பாக எடுத்து வைத்திருந்தார். மேலும் அதிமுகவுடைய அந்த பிரச்சாரத்திற்காக 137 போலீஸ் தான் பாதுகாப்பில் இருந்தார்கள். ஆனால் தவிகவிற்கு கூடுதலாக இருந்ததாகவும் டிஎஸ்பி அரசு தரப்புடைய சார்பில் தனது விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்துரைத்தார். மேலும் இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது கட்சியை சார்ந்த கூட்டம், ஆனால் விஜய் அவர்களை பார்க்க வரக்கூடிய கூட்டம் என்பது அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்பத ஒரு கருத்தை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். மேலும் நடைமுறையை பின்பற்றாததும் நேரத்தை கடைபிடிக்காததான் இதற்கான சம்பவத்திற்கான காரணம் என காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏன் காவல்துறையினர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு தவிகவினரும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நீதிமன்றம் ஏன் 10,000 பேருக்கு மட்டும் தவிகவினர் அனுமதி கேட்டார்கள், பொதுமக்கள் குழந்தைகள் வருவார்கள் என்று தெரியாதா, மேலும் விடுமுறை நாள் என்பதால் பலதரப்பும் வருவார்கள் என தெரியாதா என்று தவிகவை நோக்கி நீதிபதி சரமாரியாக அடுக்கடுக்கான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் தவிகவினர் கேட்டிருக்கக்கூடிய 3 இனங்களுமே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு பத்தாது, அவரவர் உயிரை காப்பாற்ற அவர்கள் ஓடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடத்தான் செய்வார்கள் என்றும் நீதிபதி தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த சூழலுக்கு காரணம் தவிக காவல்துறையினர் தான் என்று தவிகவினரும், அதுக்கு தவிக தான் இந்த சூழலுக்கு காரணம் என போலீசாரும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தங்களது தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறை தரப்பில் டிஎஸ்பி செல்வராஜ் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் செம்மடை மண்மண்டலம் இடங்களில் எல்லாம் நிறுத்தினர் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சீக்கிரம் வரவழைக்க நிர்வாகிகளை வற்புறுத்தியதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராங் ரூட்டில் போக வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் மீறி அவர்கள் தவிகவினர் சென்றதாக டிஎஸ்பி தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். வாகனங்களை நிறுத்தவில்லை, மேலும் அவர் இருக்கையில் இருந்து உள்ளே சென்று விட்டார், அதனால் அவரை பார்க்க வேண்டும் என்று, அதாவது விஜயை பார்க்க வேண்டும் என்று பிரச்சார இடத்திற்கு கூட்டம் வந்து சேர்ந்தது என்று காவல்துறை தரப்புல அந்த விளக்கங்களை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் பொதுவெளியில் சொல்லப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்பொழுது நீதிமன்றத்தின் முன்னும் காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு அவர் வரவில்லை, அதே நேரத்தில் விஜய் வரக்கூடியதை திட்டமிட்டு தாமதமாக்கியது போலவும், அதே போன்று விஜயினுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த விவகாரம் குறித்து முன்கூட்டியே அறிவுறுத்தல் கொடுத்தும் சீக்கிரம் வர வேண்டும் என்று நிர்வாகிகளை வற்புறுத்தியும் அவர்கள் கேட்கவில்லை. தவிகவினரை சார்ந்தவர்கள் எதிர் திசையில் ராங் ரூட்டில் வாகனங்கள் போக வேண்டாம் என்ற எச்சரிக்கையை மீறி சென்றார்கள், வாகனத்தை நிறுத்தவில்லை. அதே போன்று விஜய் அவருக்கான இருக்கையில் முன் இருக்கையில்
அமர்ந்திருந்தார். அவரை பார்த்துவிட்டு கூட்டம் கலந்து சென்றிருக்கக்கூடும். ஆனால் அவர் உள்ளே சென்றதன் காரணமாக விஜயை பார்க்க வேண்டும் என்பதனால் அவரை பின்தொடர்ந்து வந்த கூட்டமும் பிரச்சார இடத்திற்கு வந்தது என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 மணியில் இருந்து சாப்பாடு இல்லாமல் குழந்தைகளுடன் பலர் காத்திருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பேருந்து நின்று 5 நிமிடம் கழித்துதான் விஜய் மேலே வந்தார் என்ற கருத்தையும் தகவலையும் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் மேலே வந்த சிறிது நேரத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டு விட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை தான் அந்த சூழலை புரிந்து கொண்டு ஆம்புலன்ஸை வரவழைத்ததாகவும் ஆம்புலன்ஸை வரவிடாமல் தாவேக்கவினர் தடுத்ததாகவும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் வாகனத்தை செல்ல முடியாமல் தாமதப்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலுச்சாமிபுரம் வந்தது வேலுச்சாமிபுரத்திற்கு அவர் வந்த நேரம் என்பது சற்று தாமதமான நேரம் என்றதை விட அவர் திட்டமிட்டு தாமதமாக வரவைக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு தான் பெரும்பாலாக வெளியில் சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் நீதிமன்றத்தின் முன்பாக காவல்துறையின் சார்பாக இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சூழலை 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரிவித்ததாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் கேரவனுக்குள் இருந்த விஜயிடம் சொல்லவில்லை என்று காவல்துறை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக தாவேக தரப்பில் சொல்லப்பட்ட வாதங்கள் எல்லாம் காவல்துறை சார்ந்த யாரும் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்று ஒரு காவல்துறையுடைய வாதத்திற்கு மறுப்பாக பதில் சொல்லி வந்த நிலையில நீதிமன்றத்தில் தற்பொழுது காவல்துறையினர் தங்களுடைய அழுத்தம் திருத்தமான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழல் கரூரில் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை விஜய் வருவதற்கு முன்பாகவே 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு அடுத்தபடியாக தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு காவல்துறையினர் சொன்னதாகவும் ஆனால் அவர்கள் கேரளுக்குள் இருக்கக்கூடிய விஜய்க்கு இந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்று காவல்துறையினர் தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் வாகனத்தை செல்ல முடியாமல் தாமதப்படுத்தினர். அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனும் மாநகர செயலாளர் பவுன்ராஜும் விஜயனுடைய வாகனத்தை செல்ல முடியாமல் தாமதப்படுத்தினார்கள். ஏற்கனவே செல்ல வேண்டிய நேரம் என்பது சற்று தாமதம் என்பதனால் இன்னும் வேகமாக செல்ல வேண்டிய நேரத்தில் தாமதப்படுத்தியதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரு தரப்பினரும் தங்களுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு தாவேகாவுக்கு எதிராகவும் தாவேகாவினர் காவல்துறைக்கு எதிராகவும் தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்தில் அசாதாரண சூழல் நடக்கும் என கவனித்த போலீசார் ஏன் அனுமதித்தனர் என்று தாவேகாவினர் மறுப்பு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவினருடைய கேள்வி என்பது இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் ஏன் பின்னர் விஜய் அவர்கள் உள்ளே பிரச்சாரத்துக்கு செல்வதற்கு அனுமதித்தனர் என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். கரூரில் நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தின் போது விஜய் மேலே ஏறி பேசிய முதல் பேச்சே கரூர் காவல்துறையினருக்கு நன்றி என்று அவர் மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்திருந்தார். அதற்கு காரணம் பைபாஸில் இருந்து அவர் நேராக அந்த பிரச்சாரம் நடக்கூடிய பகுதிக்கு வருவதற்கு காவல்துறையினர் தான் ஏற்பாடு செய்து அந்த வழியை விட செய்து வருவதற்கு உதவினார்கள். அவர்கள் இல்லை என்றால் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கவே முடியாது என்றுதான் விஜய் தனது உரையவே தொடங்கினார். அந்த சூழலில் காவல்துறையினர் இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஏன் விஜய் வாகனம் உள்ளே செல்வதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் என்ற ஒரு பதில் கேள்வியும் தங்களது தரப்பு வாதமாக காவல்துறையின் மீது நீதிமன்றத்தின் முன் வைத்திருக்கிறார்கள். மேலும் 50 மீட்டருக்கு முன்பே பேச சொல்லியும் விஜய் அவர்கள் கேட்கவில்லை. மேலும் 500 போலீசார் பாதுகாப்பு கொடுத்தோம், அதற்கான ஆதாரங்களை தருகிறோம் என்றும் காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை தாவேகாவினர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக களத்திற்கு முன் வரக்கூடிய நேரங்களில் அனுமதி கேட்ட இடம் என்பது அவர்களுக்கு மிக குறுகலான இடம் என்பதனால் சற்று அதைவிட பெரிய இடமாக இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தை அனுமதி கொடுப்பதற்காக பரிந்துரைத்தது என்று காவல்துறை சொல்கிறார்கள். ஆனால் காவல்துறை சொல்லக்கூடியதை தாவேகாவினர் மறுக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அதுக்கான காரணங்களையும் விளக்கங்களையும் எடுத்து கூறி வருகிறார்கள். குற்றவியல் நீதிமன்றத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகனும் மாநகர செயலாளர் பவுன்ராஜும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த வழக்கில் தற்பொழுது காவல்துறையினரும் தாவேகாவினரும் சரமாரியாக தங்கள் இருவர் மீதும் பரஸ்பரமாக குற்றச்சாட்டில் முன்வைத்து வருகிறார்கள். காவல்துறை சொல்லக்கூடிய கருத்து என்பது விஜய் வரக்கூடிய நேரம் தாமதமாக இருக்கிறது, அதை தாமதப்படுத்தியவர்கள் மாவட்ட செயலாளரும் மாநகர செயலாளர் மதியழகனும் பவுன்ராஜும் தான் தாமதப்படுத்துவதற்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அதே போன்று பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் அதிகமாக
அதிகமாக இருக்கிறது, நெரிசல் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்ற இக்கட்டான சூழலை எடுத்து சொல்லியும் அதை கேரவன் வாகனத்துக்குள்ள, விஜயுடைய பரப்புரை வாகனத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஜய்க்கு தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். விஜய் பேசக்கூடிய அந்த பிரச்சார பகுதிக்கு 50 மீட்டருக்கு தொலைவு முன்பாகவே பேச சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டை காவல்துறை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் தாவேக தரப்புல காவல்துறை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பது இதைவிட அதிக அளவில் கூடுவதற்கான வாய்ப்பு இடமாகத்தான் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதிக்கும், அதுவும் அந்த இடத்தை முதலில் பரிந்துரைத்தது காவல்துறை தான். அதன் அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் கேட்ட இடத்திற்கு மாற்றாக அந்த இடத்தை கேட்டோம் என்றும், ஆனால் அந்த இடத்தில் அனுமதி தரவில்லை, முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை அதே போன்று காவல்துறையினர் இதுபோன்ற இக்கட்டான சூழல் இருக்கிறது புரிந்து கொண்டிருந்தால் ஏன் விஜயை பிரச்சாரத்துக்கு உள்ளே செல்ல அனுமதித்திருக்க வேண்டும் என்ற கேள்வியும் தாவேகாவினர் தங்களுடைய பதில் தரப்பு வாதமாக முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.